நீ முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் அவ உன்கிட்ட மன்னிப்பு கேப்பா. கேட்க முடியாதுன்னா என்ன பண்ணுவ? மன்னிப்பு கேட்டா உனக்கு நல்லது. முடியாதடி. ஏய், என் மேலேயே கை வைக்கிறியா நீ? ஏய், ஒரு கட்டத்துக்கு மேல உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. பேசிட்டு இருந்தா அது என்னோட முட்டாள்தனம். ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருந்துக்க, இல்ல நடக்கிறதே வேற. தனோ, வாடி போலாம். ஏய், புருஷனுக்கு துரோகம் பண்ணவதானடி நீ? ஏய் நில்லு. எங்கேயோ போய் யார் கூடயோ இருந்துட்டு வயித்துல குழந்தை உண்டாயிருக்கு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதான் சேது மாமாவே உன்னை நடு ரோட்ல வச்சு நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாராமே. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படி இங்க இருந்து சாப்பாடு சாப்பிட்டு உன்னால உயிர் வாழ முடியுது? வெக்கம் மானம் சூடு சொரணுன்னு எதுவுமே இல்லைல்ல உனக்கு? நீயோ ஒரு கேரக்டர்லெஸ் பொண்ணு, நீ வந்து என்கிட்ட பேசுறியா? உன்ன ஷேம்லெஸ் கேர்ள். ஏய் அக்கா, அவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறா, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க? இதெல்லாம் அவளா சொல்லல தனோ. என் புருஷன் என்ன பார்த்து சொன்னத அவன் ஞாபகப்படுத்திட்டு போறா. அந்த ஆள் என்ன பார்த்து இதெல்லாம் சொல்லாம இருந்தா இவளா என்ன பார்த்து இப்படி பேசுவாளா? ஏன் அந்த ஆளு ஏத்துக்க மாட்டேங்கிற, ஏன் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு எல்லாரும் கேக்குறீங்கல்ல, அது இதனாலதான். யோ கருப்பு மாமா, சொல்லுப்பா. சேது எதுக்கு நம்மள இங்க வர சொன்னியா? எனக்கு தெரியல மாப்பிள்ள. ஃபோன் பண்ணி இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொன்னாப்ல. வரட்டும், வெயிட் பண்ணுவான். வந்தோன்னு என்னன்னு கேட்பான். சரிதான். எதுக்கு தான் வர சொன்னான்ட்டு நின்று பார்ப்போம். இந்த டேப்பு முன்னாடி மாதிரி படிக்க மாட்டேதியா, பொத்துன்னு படிக்குதியா. எப்பயாச்சும் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போனேன்டா, அந்த பஜாரில் கொஞ்சம் நல்ல புது ஸ்பீக்கரை வாங்கி மாத்திரலாம். அப்படியே ஒரு பாட்டு கேட்டு விஜய் டிவில ஸ்டார்ட் மியூசிக்ல பாட போறாரு. பேசாம இருப்பேன். பார்த்துட்டேன். ஏமாப்ல, எங்களை இங்க வர சொல்லிட்டு நீ எங்க போயிட்டு வர? நான் தான் சொன்னல மாமா, தமிழ்ச்செல்விக்காக ஒரு saree வாங்கணும்னு. அதே கடைக்கு போய் ஒரு பிளைன் saree வாங்கிட்டு அப்புறம் அங்கிட்டு இருந்து புடவையில பிரிண்ட் அடிக்கிற இடத்துக்கு போய் ஏன் கையாலேயே அந்த புடவை முழுக்க 1000 தடவை சாரின்னு பிரிண்ட் அடிச்சு அந்த சாரியை கொண்டு வந்திருக்கேன். அதை உங்களுக்கு காட்டலாம் தான் உங்களை வர சொன்னேன். எங்க கொண்டாப்பா? சாரி இங்க கொண்டா. சாரியா மாப்பிள்ள, சேலப்புல சாரின்னு இருக்குப்பா. எப்பா சேது, நீ சொல்றப்ப கூட எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா அதை பார்க்க விட்டியா சூப்பரா இருக்குப்பா. மாப்பிள்ள, பொம்பளைய மனசு எதுல இழகுதோ இல்லையோ, இந்த சாரி விஷயத்துல கண்டிப்பா இழகும். நீ வேணா பாரு மாப்பிள்ள, இந்த சாரி மேட்ரு தமிழ்ச்செல்வி கிட்ட பயங்கரமா ஒர்க் ஆகும் பாரு. ஆமா மாப்பிள்ள, இந்த சேலையை வாங்கின உடனே அப்படியே போய் கட்டிட்டு வந்து உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்காக நீங்களே போய் அதுவும் 1000 தடவை சாரின்னு பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே, உங்களை எப்படி நான் மன்னிக்காம இருக்க முடியும் அத்தான்னு சொல்லி உங்களை ஏத்துக்கிறேன் அத்தான். நாம் இருவரும் ஈர் உடல் ஓர் உயிராக இணைந்திருப்போம்னு சொல்லி அப்படியே காதல சொட்ட காதல சுத்த பொலியில என் பேர் கருப்புல இனிமேல் வெறுப்புன்னு வச்சுக்கிறேன் மாப்ள. மாமா, கண்டிப்பா இது தமிழ்ச்செல்விக்கு பிடிக்கும்ல. என்ன மாப்ள இப்படி சொல்லிவிட்டா? கண்டிப்பா பிடிக்கும் மாப்ள. முதல்ல கொண்டு போய் கொடுத்து அந்த புள்ள மனசை மாத்து, புரியுதா? இந்தா இப்படி காட்டு. ஓ மாப்ள சொல்றேன்ல. சரிப்பா, போய்ட்டுவாப்பா. சேரி முழுக்க சாரி கருப்பு. சொல்லு மாப்ள. எனக்கு என்னமோ அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுதியா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் மாப்ள. போயிட்டு வா மாப்ள, டாடா. வா பஜார்ல போய் ஸ்பீக்கர் மாத்துவோம். ஐடியா போலாம்யா.
ஹே ஐஷு, எப்படி இருக்க? ஏன் பேசாம இருக்க? இந்த திமிரெல்லாம் அந்தமான்ல வச்சுக்கோ. பதில் சொல்லு. ஆண்டி, நானே பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஏண்டி, வந்ததும் வரதுமா ஏன் இந்த கடுப்பு? ம்? என் கண்ணத்தை பார்த்துமா உங்களுக்கு தெரியல? ஏய், என்னடி இது? இப்பதான் கவனிக்கிறேன். 4 விரல இப்படி பதிஞ்சிருக்கு. என்னடி ஆச்சு? யார் உன்னை இப்படி அடிச்சது? ஐஷு, உன்னதான் கேக்குறோம். சொல்லு, யார் உன்னை அடிச்சது? எல்லாம் அந்த தமிழ் செல்விதான். தமிழ் செல்வியா? அவ எதுக்கு உன்னை அடிச்சா? அன்னைக்கு அவ தங்கச்சியை நான் பாகல்னு திட்டினதுக்கு பதிலுக்கு அவ வேற மாதிரி என்ன திட்டினான்னு சொன்னேன்ல. ஆமா, அன்னைக்கு ஏதோ சொன்ன, நான் அதை சரியா கேக்கல. என்ன சொல்லி திட்டினா? அவ என்ன பார்த்து மும்டாட்டா கும்டரங்கன்னு சொல்லி திட்டினான். மன்னிப்பு கேட்டா உனக்கு நல்லது. முடியாதடி. இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட என்ன அடிச்சதில்ல ஆண்டி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவ தங்கச்சி என்னடானா என்ன முட்டா குரங்குன்னு சொல்லி திட்டே இருக்கா. இவ என்னடானா என்ன அடிச்சு ஹர்ட் பண்ணிருக்கா. இத்தனைக்கும் சொந்த புருஷனுக்கு துரோகம் பண்ண இவளுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? என்னம்மா பண்றது? இந்த வீட்டு ஆளுங்கள அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ மாய மந்திரம் பண்ணி மந்திரிச்சிட்டாங்க போல. அவ சொல்றதுக்கெல்லாம் தானே இந்த வீட்டு ஆளுங்க ஆடிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது? அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் சேதுவும் இவ பண்ண துரோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பப்ப இவ மேல பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறான். அந்த அளவுக்கு ஏதோ மாய மந்திரம் பண்ணிருக்காளுங்க. விடமாட்டா ஆண்டி. என் மேலேயே கை வச்சிட்டால அந்த தமிழ் செல்விய நான் சும்மா விட மாட்டேன். She has to answer me for everything. சேது மாமா இவ மேல ஏதோ மயக்கத்துல இருக்கான்னு சொன்னீங்கல்ல, நீங்க வேணும்னா பாருங்க. சேது மாம்ச இவ கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன். அப்படி சொல்லுடி ஐஷு. இவளை நீ அவன் கிட்ட இருந்து பிரிச்சாதான் அவளை நீ பழிக்கு பழி வாங்கின மாதிரி இருக்கும். தமிழ் தமிழ் தமிழ், நான் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு. இந்தா. என்ன பாக்குற? உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நான் சாதாரணமா கடையில போய் பார்த்து அதுல உன்னை எடுக்கணும்னு எடுத்துட்டு வரல. முழுக்க முழுக்க இதுல இருக்க டிசைன் எல்லாமே நானே என் கையால பிரிண்ட் போட்டு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன புடவை என்ன விஷயம்னு பார்த்தா தெரியாது. எனக்காக நீ இந்த புடவைய கட்டிட்டு வாயேன். வாங்கிக்கோ. இந்த புடி புடி வாங்கிக்கோ. ஏன் ப்ளீஸ் கட்டிட்டு வாயேன். என்ன இது? புடவையில இத்தனை சாரி போட்டிருக்கு.